முதல் விஷயம், உங்க மனசாட்சிக்கு நீங்க நேர்மையா வாழுங்க. அப்படி வாழ்ந்தீங்கன்னா தக்ஸிப் ராஹத்தக், உங்களுடைய வாழ்க்கையில நிம்மதி பெறுவீங்க. மனசாட்சிக்கு துரோகம் இல்லாம நேர்மையா நீங்கள் வாழ்ந்தீங்கன்னா உங்க வாழ்க்கையில நிம்மதி பெறுவீங்க, நிம்மதி இருக்கும். மோசடி செஞ்சீங்க, பொய் சொன்னீங்க, மத்த காரியங்களை செஞ்சீங்க, மனசாட்சிக்கு துரோகம் பண்ணீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில நிம்மதி போயிடும். அல்லாஹ் குர்ஆன்ல அதை பத்தி சொல்றான். அல் இன்சானு அலா நஃப்ஸிஹி பஸீரா வலவ் அல்கா மஆதீரா. மனிதன் இருக்கிறான, அவன் எத்தனை சாக்கு போக்குகளை வெளியே சொன்னாலும், எத்தனை சாக்கு போக்குகளை வெளியே சொன்னாலும் தன்னை பத்தி நன்றாகவே அவனுக்கு தெரியும் என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். மனசாட்சியை குறித்து அல்லாஹ் பேசுறான். இதைத்தான் அல்லாஹ் அங்க சொல்றான். நீங்க உலகத்தையே ஏமாத்தினாலும் சரி, நீங்க நேர்மையான ஆளு நிரூபிக்கிறதுக்காண்டி எத்தனையோ விஷயங்களை போய் சொல்லி அதை சொல்லி இதை சொல்லி என்ன சொன்னாலும் உங்க மனசாட்சி ஏமாத்த முடியாது என்பதை அல்லாஹ் இந்த வசனத்தின் மூலமாக சொல்லித்தர. எனவே ஒவ்வொரு மனுஷனும் மனசுக்கு நேர்மையாக வாழுங்கள் என்கிறான். நேர்மை என்பது உங்களுடைய உள்ளத்துல இருக்க வேண்டும் என்று ரப்பு சொல்லி தருகிறான். அந்த நேர்மை உங்களுடைய பேச்சிலும் உங்களுடைய செயலிலும் வர வேண்டும் என்று ரப்பு கற்றுத்தருகிறான்.